உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் 16:20. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த கற்பித்தலை யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தை அழகாய் படம் பிடித்து காட்டினார். மனிதனை குறித்து அழகாய் அவர் தான் எடுத்து சொல்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இன்றைக்கும் மனிதனுடைய மனநிலை அப்படிதான் இருக்கிறதே தவிர மனிதன் மாறின மாதிரி இல்லை. எப்படின்னா இந்த வசனத்துல அழகாய் சொல்றார் பாருங்க. அதாவது நீங்க கஷ்டப்படுவீங்க, அழுவீங்க, புலம்புவீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்றார். ஆனா நீங்க கஷ்டப்படும் போது உண்மையிலேயே நம்மோடு உடன் இருந்து அழும்போது கூட சேர்த்து அழறாங்கன்னா அது ஏதோ ஒரு சிலர் தான், விதிவிலக்கு தான். ஒருவேளை உடன் இருக்கின்ற நம்ம நன்றாய் புரிந்திருக்கிறதா உடன் இருந்து நம்மோட அழலாம். ஆனால் அது நீண்ட நாள் இருக்காது. உண்மையாகவே பாசத்தோடு உண்மையான உள்ளார்ந்த அன்பு என்பது குறைவாகிதான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த துன்பம் என்பது பார்த்தீங்கன்னா பெரிய கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி, ஓஷன். அப்போ அந்த கடல்ல மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்கும்னா தூரத்துல தெரியுற சின்ன தீவு, குட்டி தீவை போல இருக்கும். அப்போ இந்த கடல் பெருசா தெரியும், துன்பம் பெருசா இருக்கும். அந்த குட்டி தீவை போல மகிழ்ச்சி எங்கேயோ தூரமா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய துன்பம், உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியா மாறும். இந்த உலகம் நீ கஷ்டப்படும் பொழுது, நீங்க அழும்பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க அழுவீங்க, அந்த அழுகை, துன்பம், துக்கம் என்பது நிரந்தரமானதல்ல, அது மாறக்கூடியது. அப்போ உங்களுக்கு எங்க கொண்டு போறேன்னா மகிழ்ச்சி நேரம் கொண்டு போற. அதாவது எடுத்தெடுப்பு நேரம் மகிழ்ச்சியாய் ஆண்டவர் நம்மை வைக்க முடியும். ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, நல்ல அனுபவங்கள் நமக்கு வரும்பொழுதுதான் ஆண்டவரை நம்ம இறுக பற்றி கொள்ளுகிறோம். அவர் கஷ்டம் வரும்போது இயேசுவை நம்ம பிடிச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மை அந்த சூழலில் இருந்து வெளியில வருவதற்கு எளிதாய் உதவி செய்கிறார். அப்போ இந்த மகிழ்ச்சி என்பது தூரம் இருக்கிற தீவை போல இருக்குன்னு சொன்ன. அதாவது உன்னை துன்பத்தை பார்த்தீங்கன்னா அது துன்பம் ரொம்ப பெருசா இருக்கு, கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும். ஒரு கல் எடுத்து கண்ணு கிட்ட வச்சு பாருங்களேன், அது ரொம்ப பெருசா தெரியும். அதே தூரம் வச்சு பாருங்க, அந்த கல் சின்னதா தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கஷ்டம் என்பது கஷ்டம் கிட்ட நின்று பார்த்தா அது பெருசா தெரியும். ஆனா தூரம் வச்சு பாருங்க, அது சின்ன துன்பமாய் தெரியும். அப்ப அது துன்பம் என்பது மாற்றம் பெறக்கூடியது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துயரம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனை மாறப்போகிறது, அது மகிழ்ச்சியின் நேரமாய் மாறப்போகிறது. அந்த மகிழ்ச்சியை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு அருளுவதற்கு அடையாளமாக நாம் அவரை பற்றி கொள்வோமா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகம் எங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீர் எங்களை நன்றாய் ஆழ்ந்து அறிந்திருக்கின்றேன். எங்களை மகிழ்ச்சியின் வழியை நீ நடத்துகிறவர். எங்களை இந்த நாளில் ஆசீர்வாதத்தை தந்து காத்தரலும் மீட்பர் இயேசுவினை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.